Praise the Lord. சங்கீதம் 46:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று திருச்சபைக்கு ஒரு விசேஷமான நாள், ரெஃபர்மேஷன் சண்டே, சீர்திருத்துவ ஞாயிறு என்று சொல்லி சபையிலே நாம் இதை அனுசரித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இறுதி ஞாயிறன்று சீர்திருத்த ஞாயிறை நாம் அனுசரிப்பது வழக்கம். அந்த வகையிலே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் தி ஃபெய்த், விசுவாசத்தை திரும்ப கண்டுபிடித்தலும் மேல் வாழ்வோம் என்கின்ற தலைப்பை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். விசுவாசம் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்வில் இடம்பெற்றிருக்கிற ஒன்று. அதே நேரத்தில் குடும்ப விசுவாசத்தையும் இது குறிக்கின்றது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிற வண்ணமாக, விசுவாசம் என்பது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் குறிப்பாக சபையிலும் அது பெரிதும் காணப்பட்டு, கடவுளை மையப்படுத்தி கடவுள் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த பற்றுறுதியை நாம் உறுதி செய்து கொண்டு அன்றாட வாழ்விலே ஆண்டவரோடு பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். திருமறையிலே நாம் பார்க்கும்போது இந்த விசுவாசத்தை குறித்து என்ன எழுதியிருக்கின்றன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகின்றது: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படி என்று எழுதியிருக்கின்றது. கடவுள் இருக்கிறார் என்று நம்புவதும் அவருடைய பெயரிலே பற்றுறுதியை வெளிப்படுத்துவதும் அவரை தேடுவதும் அவரை பற்றி வாழ்வதும் கடவுள் நாம் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவ விசுவாசம் என்பது கிறிஸ்துவை சார்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தி அதை திரும்ப புதுப்பித்துக் கொண்டு கண்டுபிடித்து மீண்டும் அந்த வாழ்வுக்குள்ளே கடந்து வருகிற ஒரு அனுபவத்தை இன்றைய தலைப்பு நமக்கு வலியுறுத்துகின்றது. இந்த தலைப்பு சீர்திருத்த ஞாயிறன்று தியானத்திற்கென்று குறிக்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு. இதற்கு காரணம் என்ன? 15வது நூற்றாண்டு வரையிலும் ஒரே ஒரு திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. 16வது நூற்றாண்டில் சபை இரண்டாக பிரிகின்றது. புராட்டஸ்டன்ட் திருச்சபை, சீர்திருத்த திருச்சபை என்று
பிரிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் எல்லாரும் அதிலே அங்கம் வகித்து வருகின்றோம். ரெஃபர்மேஷன் என்று சொல்லும்போது மார்ட்டின் லூத்தரை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. அவர்தான் முக்கியமான காரணம். அவரோடு அநேகர் இதற்காக பாடுபட்டு சபையிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சீர்திருத்தப்பட்ட திருச்சபையின் விசுவாசிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே, சபையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்விலே சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்றது. ஆகவே இப்பேற்பட்ட ஞாயிறு வழிபாடுகள் நமக்கு அந்த சீர்திருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த வகையிலே சீர்திருத்த ஞாயிறுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பற்றுறுதியை திரும்பவும் கண்டுபிடித்து அதை மீண்டுமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த ரெஃபர்மேஷன் சீர்திருத்தம் என்று சொல்லும்போது என்ன நேர்ந்தது, எதற்கு சீர்திருத்தம் சபையிலே கொண்டு வரப்பட்டது அப்படி என்ற ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கும் போது அன்றைய திருச்சபையில் பாரம்பரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பாரம்பரியம் தான் அப்படி என்று சொல்லி சபையினுடைய கட்டுப்பாடுகளை அதிகமாய் அவர்கள் முன்வைத்து சபையை நடத்தி வந்தார்கள். அது மட்டுமல்ல, பாவ பரிகார பத்திரங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டது. ஒரு பாவம் செய்தால் பணம் கொடுத்து பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை அன்றைய சபையில இருந்தது. அது மட்டுமல்ல, திருமறை மக்களுடைய கையிலே இல்லை, ஆசாரியனுடைய கையில் மட்டும்தான் திருமறை இருக்கும். சபையாருக்கு திருமறை தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலை. இப்படி பல்வேறு காரியங்கள் அன்றைய சபையில இருந்தது நிமித்தமாக விசுவாசத்தை மக்கள் இழந்து பாரம்பரியத்தின் மீதும் சபை கட்டுப்பாடுகளை வைத்தும் அன்று நடைபெறுகின்ற அந்த அநியாயத்திலும் ஊழல்களிலும் தாங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நடந்து வந்த ஒரு காலகட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் எழுந்து ஒரு போராட்டத்தை அவர் மேற்கொள்கின்றார். அதில் அநேகர் இணைந்து சபையிலே சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் பாடுபடுகின்றார்கள். அப்படி அந்த காரியத்தை அவர் மேற்கொள்ளும் போது மார்ட்டின் லூத்தர் வலியுறுத்திய 5 முக்கியமான காரியங்களை நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக இன்றைக்கும் அவைகள் அமைந்திருக்கிறது. அவைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக ஸ்கிரிப்சர் அலோன், திருமறை மட்டும்தான், பாரம்பரியம் அல்ல, சபை கோட்பாடுகள் அல்ல, திருமறை சார்ந்த ஒரு வாழ்க்கை வேணும், அதுதான் திருச்சபை, அதை நடத்த வேண்டும் அப்படி என்று அவர் வலியுறுத்துகின்றார். இன்றைக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படை இந்த திருமறை, பரிசுத்த வேதாகமம். இதை விட்டு வெளியே நாம் போக முடியாது. எல்லாவற்றை குறித்தும் நமக்கு போதித்து நம்மை நல்வழிப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் மதித்து கீழ்ப்படிந்து நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஸ்கிரிப்சர் அலோன், இந்த திருமறை மட்டும்தான் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை, வேறு எந்த பாரம்பரியமோ கலாச்சாரமோ அல்ல அப்படி என்று முதலாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஃபெய்த் அலோன் அப்படி என்று சொன்னார். விசுவாசம் மட்டும்தான் நித்திய வாழ்வுக்கு நம்மை கொண்டு செல்லும், மனிதர்கள் அல்ல. கடவுளை நாம் சார்ந்து ஜீவிக்கும் போது, அந்த பற்றுறுதியிலே நாம் நிலைநிற்கும் போது நித்திய வாழ்வுக்கு நேராக அந்த விசுவாசம் நம்மை நடத்த வேண்டும். மூன்றாவதாக கிரேஸ் அலோன், கடவுளுடைய கிருபை மட்டும்தான் நம்மை தாங்குகிறது. மனிதர்களுடைய ஒத்தாசை அல்ல, இந்த உலக கட்டுப்பாடுகள் அல்ல, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கை நடைபெறுகின்றது. அது நம்முடைய விசுவாசமாக மாற வேண்டும். நான்காவதாக கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மட்டும்தான் ஒரே ஒரு வழி. ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கும் நித்திய வாழ்வுக்கு செல்வதற்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணித்தரமான செய்தி நாம் பதிவு செய்ய வேண்டும். ஐந்தாவதாக அவர் வலியுறுத்திய காரியம் glory of God alone, கடவுளுக்கு மட்டும்தான் மகிமை செலுத்த வேண்டும், மனிதர்கள்ல அப்படி என்ற ஒரு காரியத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒருவருடைய விசுவாசத்தை புதுப்பித்தலுக்கும் அதை மேம்படுத்துவதற்கும் திருமறை ரொம்ப முக்கியம். அந்த திருமறையை நம்புவதற்கு நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். அது கடவுளாலே, கடவுளுடைய கிருபையினாலே நடைபெறுகிறது ஒன்று. கிறிஸ்து தான் நம்முடைய வழி, அது கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். இப்படி
நம்முடைய விசுவாசம் என்பது சாதாரண காரியம் அல்ல. சபையும் சபையில் இருக்கிற விசுவாசிகளும் இவைகளை அடிப்படையாய் கொண்டு வாழ வேண்டும். தன்னுடைய விசுவாசத்தை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும், திரும்ப வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இந்த ரெஃபர்மேஷன் சண்டே, இந்த சீர்திருத்த ஞாயிறு நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே நாம் பெற்றிருக்கிற இந்த விசுவாசம் போதாது. திருமறை நாம் வாசித்து அர்த்தத்தை புரிந்து கொண்டு அன்றாட வாழ்விலே அவைகளை பற்றி வாழ்வதும், விசுவாசத்தில் வேரூன்றி வளர்வதும், கடவுளுடைய கிருபையின் மேல் கிருபை பெற்று பூரண வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடப்பதும், இதன் வழியாக கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்தி வாழ்வதே பற்றுறுதியின் முக்கிய அம்சம் அப்படி என்கிற ஒரு கருத்தை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவருக்குள்ளே நாம் ஜீவிப்போம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்த கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று ஆலயத்தை சுத்திகரிக்கின்ற நிகழ்வை இன்றைய நற்செய்தி பாடமாக நமக்கு குறித்திருக்கின்றார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வரை நாம் படிக்கும்போது தேவாலயத்திலே நடைபெறுகிற வியாபாரத்தை அவர் கண்டித்து அவர்களை விரட்டி ஆலயத்தில் ஒரு மாபெரும் சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வருவதை இங்கே நாம் படிக்கின்றோம். அந்த சீர்திருத்தம் மக்களுடைய விசுவாசத்தை மேம்படுத்தியது, திருமறையை வலியுறுத்தியது. அது மட்டுமல்ல, கடவுள் நாமத்தை மையப்படுத்தியிருக்கிறது. கிறிஸ்து அங்கே கடவுளின் வழியாக வெளிப்பட்டு கடவுள் நாமத்தை மையப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே அந்த நிகழ்வை நாம் படிக்கும்போது நம்முடைய விசுவாசம் பெருகி கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. ஒரு ரிவைவல், ஒரு மாற்றம், ஒரு சீர்திருத்தம், ஒரு புத்துயிர் நம்மளே வர வேண்டும். விசுவாசம் புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாட்களில் தேவாலயங்கள் மூடப்பட்டு வழிபாடுகள் இல்லை என்கின்ற ஏங்கி தவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் எப்படி நம்முடைய விசுவாசத்தை நாம் மீண்டும் கண்டுபிடிப்பது, எப்படி நம்முடைய விசுவாசத்தை மீண்டும் வாழ்வது என்கின்ற சிந்தனை நாம் கொண்டவர்களாக அனுதினமும் ஆண்டவரோடு தரித்திருந்து ஜபித்து வேதத்தை வாசித்து அவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்க கடவுள் நமக்கு உதவி செய்வார். அப்பேற்பட்ட வாழ்வுக்கு நாம் அர்ப்பணம் செய்து கடவுளுக்கு மகிமையுள்ள பணிகளை தொடர்ந்து செய்ய எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த சீர்திருத்த ஞாயிறன்று எவ்வளவு விசுவாசத்தை நாங்கள் சற்று திரும்பி பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு விசுவாசத்தை கிறிஸ்துவில் கண்டுபிடிப்பதும், திருமறை சார்ந்த ஒரு வாழ்வுக்கு நேராக எங்களை நடத்துவதும், கடவுளுடைய கிருபையை நாங்கள் என்றும் எண்ணி பார்த்து கடவுளுடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்துவதும் இந்த விசுவாசத்தின் முக்கிய அம்சங்களாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு நீர் போதித்திருக்கிற நன்றி படைக்கிறோம். சபையிலே சீர்திருத்தத்தை நாங்கள் விரும்புகின்றோம். தனிப்பட்ட வாழ்விலும் இந்த சீர்திருத்தம் வர வேண்டும், மாற வேண்டும், மக்கள் உம்மை பற்றி ஜீவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நாளிலே உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு விசுவாசையும் நீர் ஆசீர்வதியும். உம்மை நம்பாமல் அநேகர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே நீர் ஆசீர்வதித்து இந்த உண்மையான வழியை அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த கிறிஸ்துவின் வழியை கண்டுபிடித்து அந்த விசுவாசத்தில் பிள்ளைகள் வளர நிற்கிறவை செய்யும். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொரு நீர் தாரும். சபைகளையும் சபையில் இருக்கிற குடும்பங்களையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இம்மிடத்தில் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த இக்கட்டான காலங்களிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து சுகன்பலன் ஜீவனை தந்தை மட்டுமாக வழிநடத்திற்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தின் வழியிலே மக்களை நடத்தி உடைய நாமத்தை நீர் தொடர்ந்து மையப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொரு நீர் கட்டளையிட்டு எங்களை வழிநடத்த வேண்டுமா எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியா இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.